ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 12 திங்கட்கிழமை இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்கள உங்க தலையணைகள்ல வச்சு இரவு நீங்க தூங்குறது மூலியமா, இதுவரைக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய எல்லா கெடுதலும் நீங்கி, இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருட்கள எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இரவு தூங்கும்போது என்னென்ன பொருட்கள தலையணைகள்ல வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல இந்த முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய மாலை ஒரு 6:30 மணி நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துல இருந்து இரவு முழுக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் அது உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் மாலை ஒரு 6:30க்கு முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல இருந்து தான். முடிஞ்ச அவங்க குடும்பத்தோட சேர்ந்து கிரிவலம் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிரிவலம் போக முடியாதவங்களுக்கு மாற்று வழியா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல அந்த பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தாலே திருவண்ணாமலையில கிரிவலம் செய்த பலனை நீங்க உங்க வீட்டிலேயே பெற முடியும். இது போக சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பல வகையான சாதங்களை சமைத்து அதை கடவுளுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த முழு நிலவு பிரகாசமாக விழக்கூடிய அந்த நேரத்துல குடும்பத்தோடு அமர்ந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கும் போது இதுவரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் மனக்கசப்பும் சண்டை சச்சரவும் நீங்கிடும். காரணம் என்னன்னா, இந்த சந்திர பகவான் தான் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடியவர். அதாவது நம்ம மனக்குழப்பம், சஞ்சலங்கள், மனசு அலைப்பாயிடுறது, தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படுறது, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த மனோகாரகன் தான். அவரை வணங்கினாலே தீராத பிரச்சனை தீந்துருமா. அதே மாதிரி சித்திரகுப்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை ஒரு நோட்ல எழுத்தாணி மூலியமா எழுதக்கூடியவர். அவரை வணங்கும் போது இந்த நாட்களுக்கு அப்புறமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம பாவங்கள் எதுவும் செய்யாம புண்ணியங்களை மட்டுமே சேர்வதற்கான வழிவகையை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். முடிஞ்சா புதுசா ஒரு நோட்டு பேனா வாங்கி வைத்து பூஜை செய்யுங்க. இன்றுல இருந்து உங்க கணக்கு ஆரம்பிக்க போறதா அது ஒரு ஐதீகம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவாலயத்துக்கு போங்க, விளக்கு போடுங்க, சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க உங்க வீட்டுல தயார் செய்தாலும் சரி, இல்ல ஒருவேளை கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க எடுத்து போய் பூஜை செய்ய தயார் செய்தாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாவே 3 பொருட்கள் தான். ஒரே ஒரு எலுமிச்சை. தெய்வ கண்ணின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த எலுமிச்சை இருக்குல்ல, இதுக்கு ரொம்ப சக்தி அதிகமா. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு பாசிட்டிவிட்டியை மட்டுமே அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் தெய்வ கண்ணின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு எலுமிச்சை. அடுத்ததா சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது வாசனை மிகுந்த ஒரு பொருள், தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். தெய்வீக வழிபாட்டு எல்லாத்துக்குமே இந்த சந்தனத்தை பயன்படுத்துவாங்க. அடுத்ததா சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேர வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்படி இந்த 3 முக்கியமான பொருளை என்ன பண்ணுங்கன்னா, ஒருவேளை கோவிலுக்கு போறீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது சுவாமி கும்பிட்டுட்டு வலம் வரும்போது உங்களோட உள்ளங்கையில இறுக்கமா இந்த 3 பொருட்களையும் மூடிக்கிட்டு பிரகாரத்தை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வீட்டோட பூஜையில வச்சிடுங்க. ஒருவேளை கோவிலுக்கு போறதுக்கு சுச்சுவேஷன் அமையல, சந்தர்ப்பம் அமையல அப்படிங்கிறவங்க வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதா ஒரு தட்டு மேல இந்த 3 பொருட்கள் தயார் செஞ்சு வச்சுட்டு மனசார எல்லா கஷ்டங்களையும் போகணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு கவர்ல போட்டோ இல்ல ஒரு பேப்பர்ல மடிச்சோ நீங்க படுக்கக்கூடிய தலையணை கடையில தலைக்கு வச்சு படுத்து தூங்கிடணும். தலைக்கு வச்சு தூங்கினதுக்கு அப்புறமா நடுவில் எந்திரிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வைத்து தூங்குனா மட்டும்தான் கணக்கு. அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம். அந்த முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த பௌர்ணமி நேரத்துல இரவு முழுக்க இந்த பொருட்கள் நீங்க தலைநைகளை வச்சிருக்கும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களையும் அந்த எலுமிச்சை பழம் உள்வாங்கி நல்லதை மட்டும் வெளிப்படுத்தும். சரி, படுத்து தூங்கிட்டீங்க. குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அப்படின்னா யாராவது ஒரு நபர், குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ, நீங்க குடும்பத்துக்காக பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு நபர் மட்டுமாவது இந்த பொருட்களை தலைநைக்கல வச்சு தூங்கிக்கலாம். சரி, தூங்கிட்டோம். காலைல தூங்கியதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? முதல் வேலையா அந்த ₹1 நாணயம் இருக்குல்ல, அதை முதல்ல பத்திரப்படுத்தி வச்சு சந்தனம் இருக்குல்ல, அதை தண்ணியில கரைச்சிடுங்க. அந்த எலுமிச்சை மட்டும் உங்க குடும்பத்தோட எல்லா நபர்களையும் உட்கார வைத்து இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறைன்னு திருஷ்டி கிடைக்க மாதிரி சுத்திட்டு உங்க வீட்டுல தெருமுனையில குப்பை போடுறதுன்னு பொதுவாக இடம் இருக்கும். அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பக்கமா வந்துட்டு உடனே தலை குளிச்சுடுங்க. சந்தனத்தை கரைச்சி விட்டுருங்க. அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் கோவிலுக்கு போகும்போது கோவில் உண்டியல போட்டு, அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இரவு தூங்கும்போது இந்த 3 பொருட்களை நீங்க தலையை வச்சு தூங்கும்போது பலவிதமான நன்மைகள் ஏற்படும், சகல சௌபாகியங்கள் உண்டாகும், பணவரவு பின்னி எடுக்கும். இது வரைக்கும் நடந்தக்கூடிய கெடுதல் எல்லாமே நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது மூலியமா பொருளாதாரம் முன்னேறும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.